ஹாய் ஹலோ டிசீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டினியூட்டியில் நம்ம லாஸ்ட்டாக எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி போயிருந்துருப்பீங்க அந்த வில்லனை வந்துட்டு நீங்கள் தேடி போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சோடனே நீங்கள் அதை போய் பார்க்கும்போது அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரங்கா அவர் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கும்போது அது வந்துட்டு நல்லா அந்த ஹோட்டலோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அது ஜங்குக்கோட ஹோட்டல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆஹா இந்த கிடச்சிருச்சுல எனக்கு வழி நான் போகிறேன் உள்ள அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட போய் வந்துட்டு இப்படி சொல்லுவீங்க. இப்படி ஒரு சின்ன பிரச்சனைனோடனே அவர் முடியாது முடியாது அப்படின்னதுக்கப்புறமும் நீங்கள் ஏதோ பேசி வந்துட்டு அவரை வந்துட்டு ஒத்துக்க வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அங்கே வீட்டிலேருந்து இப்படி கிளம்பியிருப்பீங்க. குட்டி குட்டியான சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக போயிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கிளம்பிட்டு அப்புறம் ஸ்டேஷன் போகிறீங்க. ஸ்டேஷன் போனால் வந்துட்டு உங்கள் மூஞ்சில் ஒரு தேஜஸ் தெரியுது. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா இது மேடம் மூஞ்சில் ஒரு மாதிரி வித்தியாசமாக பளிங்கு தர மாதிரி பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இப்படி நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு இப்படி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோடனே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னோடனே சொல்லுங்கன்னொடனே அவன் அவன் இந்த வில்லன் இருக்கான்ல அவனை பற்றி ஏலேருந்து இசட் வரைக்கும் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னோடனே ஓகே மேடம், ஆனால் அது கிடைச்சாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியணுன்னே நான் அதுக்கு ஒரு வழி பார்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம அவனை நெருங்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம் அப்படின்னோடனே என்ன வழி மேடம் அப்படின்னோடனே நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நீங்கள் வந்துட்டு திரும்ப வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு இங்கே சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அவனை பற்றி தான் எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடைக்கலையே, என்ன இந்த அம்மா எடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு சரி ஏதோ வந்துட்டு அவங்க கிடச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே படன்னு உள்ளே வராங்க. எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்களும் வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது. சரி வேறு ஏதாவது கேஸாக இருக்கும், அவங்க உள்ளே வெளியே இருக்கவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி மேடம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்டோடனே இல்லை அப்படின்னோடனே அந்த கதவையும் டக்குன்னு திறந்தோடனே நீங்கள் பார்க்குறீங்க யார் அது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வேறு யார், அர்ஜுன் தான். ஸோ அர்ஜுன் வந்துட்டு பார்க்குறீங்க, அர்ஜுன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வர மாதிரி வந்தோடனே சுற்றி பார்த்ததுக்கப்புறம் சரி டியூட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்களா. உடனே வந்துட்டு அவனை சுற்றி பார்த்துட்டு ஐயோ அவசரத்தில் உள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு நார்மல் ஆகிட்டு அது அப்படின்ட்டு ஒரு திணறானா இல்லை ஓகே ஓகே ஃபைன் ஒன்றும் இல்லை வாங்க உட்காருங்க அப்படின்னோடனே வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் கதவை மூட்டிங்க. என்ன அப்படின்னோடனே இல்லை ஒரு இதில் வந்துட்டேன் அப்படின்னோடனே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னோடனே எனக்கு இப்போ நீ ஒரு கேஸ் எடுத்திருக்கல அப்படின்னோடனே ஆமாம் என்ன கேஸு, இப்போ இந்த கேஸ் அந்த சைல்டு சின்ன பசங்களை வச்சு பண்ணுறது தான் இல்லை வந்துட்டு ட்ரக் கேஸை நான் நிறைய கேஸுக்குள்ளே சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னே இல்லை எனக்கு வந்துட்டு ட்ரக் கேஸ் அப்படின்னே ஆமாம் அவன் தான் அப்படின்னே இல்லை அது என் ஏரியாக்குள்ளே புழங்குற மாதிரி எனக்கு தெரியுது. அட் த சேம் டைம் வந்துட்டு செயின் ஸ்நாட்ச் இருக்குல்ல எங்கள் ஏரியா மக்கள்கிட்டையும் கேட்கும்போது ஒரு சில செயின் ஸ்நாட்ச் வந்து நடந்திருக்கு. அதுவும் அந்த ஏரியா பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் போகிற இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த மார்க்கெட்டுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்னோடனே இல்லை இப்படி வந்துட்டு அந்த ஏரியா பக்கத்தில் நடந்துச்சுன்னு சொன்னான். ஸோ நானும் விசாரிக்கும்போது இவன் பேர் எனக்கு லைட்டாக அடிபட்டுச்சு, இவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 2 கேங்ஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தன் திருந்திட்டான், இன்னொருத்தன் இருக்கா வேணும்னா அவன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்கள் ஸ்டேஷனில் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஆமாம் இவன் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணது எல்லாத்தையும் ஏலேருந்து இசட் வரைக்கும் சொல்லுவீங்களா. உடனே அவன் பார்க்குறான், என்ன இவ்வளோ நடக்குதா அப்படின்னோடனே இவ்வளோ பொறுக்கி பயலாக இருக்கான் அப்படின்னோடனே
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னே நான் ஒரு வழி யோசிச்சிருக்கேன். அவனை கையும் கழுவுமா வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். சரி, அதை விடு. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இவன் இப்படி பண்ணுறதுனால அவனுக்கு என்ன லாபம்? அங்கே செயின் ஸ்நாட்ச் நடக்கிறதே வந்துட்டு கண்டுக்காமல் இருக்கிறதுக்காண்டி சின்ன பசங்களுக்கு காசு கொடுக்குறான். அட் த சேம் டைம் வந்துட்டு ட்ரக்ஸை வந்துட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்றா அதில் வந்துட்டு 2 இடத்துலையுமே அவனுக்கு ப்ராஃபிட்டே இல்லையே, என்ன அது அப்படின்னோடனே அதுதான் எனக்கும் தெரில. நானும் அதான் யோசிக்கிறேன், என்ன காரணத்துக்காண்டி இவன் இப்படி பண்ணுறான்? இன்கேஸ் வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு அவன் ட்ரக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எடுத்திருந்தா கூட அந்த பசங்க ஏதாவது பண்ணி காசு கொண்டு வந்திருந்தா கூட கூட காசு கொடுத்தா தான் அவனுக்கு லாபம். எந்த ஒரு லாஜிக்காண்டி இவன் இப்படி பண்ணுறான்னு எனக்குமே தெரில. நானும் மூளையை போட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு அதான் சிக்கவே இல்லை அப்படின்னோடனே சரி சரி இப்போ என்னமோ ஒரு லூப் ஹோல் கிடச்சிருக்குன்னு சொன்னேன், என்ன அது அப்படின்னோடனே அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களா? உடனே பார்க்குறேன், என்ன நீ சிரிக்கிற அப்படின்னோடனே அது நான் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணோம். அவன் ஃபாலோ பண்ணும்போது கூட இப்போ ஒரு இடத்துக்கு போகிறான். ஒரு 10 கார் வந்துட்டு மாறி 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 அவன் போகிற டெஸ்டினேஷனுக்கு இத்தனை தடவை கார் மாறி போகிறானே. என்ன சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம், அதைத்தான் நானும் இது பண்ணி என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் இதில் அது நீ சொன்னேல ஒருத்தர் திருந்தி இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்கும்போது மாட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரோடனே இவ்வளோ டேலண்டடாகலாம் பண்ணுவாங்களா அவங்க அப்படின்னோடனே அதான்டா எனக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ தான் யோசிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு 2 தடவை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோம். பட் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணார், இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டு போய் பார்த்தா அங்கே ஒரு ஹோட்டல்கிட்ட போகிறான் அப்படின்னே. எந்த ஹோட்டலோடனே அதான் அந்த ரோட்டு மேலே அப்படின்னே. அது எங்கள் ஹோட்டலில் அப்படின்னே. ஆமாம், இங்கே தான் போகிறேன் அப்படின்னோடனே என்ன லூஸ் மாதிரி சொல்லாத, எங்கள் ஹோட்டலுக்குள்ளெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நாங்கள் விட மாட்டோன்னு கிழிச்சிங்க அப்படின்னோடனே என்ன சொல்கிறேன்னு. ஆமாம், உங்கள் ஹோட்டலுக்குள்ளே தான் அவன் போகிறான். இத்தனைக்கும் ரொம்ப அப்படியே வந்துட்டு அவனை என்னமோ பெரிய விவிஐபி மாதிரி அவனை கெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் ஹோட்டல்காரங்க அப்படின்னோடனே சான்ஸே இல்லை. அங்கே இருக்க கெஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் பக்கா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நாங்கள் உள்ளே விடுவோம். ஏன்னா உள்ளே போய்ட்டு தான் பண்ணிட்டானோடனே ஆமாம் விளக்கமாறு அதான் ஒருத்தன் உள்ளே போகிறான். ஆனால் வந்துட்டு அவன் ஏதோ பெரிய லட்சாதிபதி மாதிரி உள்ளே வந்துட்டு பெரிய பருப்பு பிடிங்க மாதிரி போகிறான் அப்படின்னே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அவன் பார்க்குறான். என்ன சொல்கிற, இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னே. அப்போ பார்த்தேன் நான் எனக்கு நினச்சியா அப்படின்னே. சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்க? அந்த ஹோட்டலுக்குள்ளெல்லாம் வந்துட்டு வாரண்ட் வச்சுருந்தா கூட விட மாட்டானுங்களேனோடனே. நீ தான் ஓனர் ஆச்சு, ஏதாவது செய்ய வேண்டியதானே. சான்ஸே இல்லை, என்னெல்லாம் மதிக்க கூட மாட்டானுங்க அவனுங்க அப்படின்னே. ஏன் அப்படின்னா உனக்கு தான் தெரியும்ல, நான் இன்னும் எதுவும் பெருசாக பிஸ்னஸ்குள்ளே பண்ணாததுனால என்ன எதுவும் எங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்கலை. இன்கேஸ் பவர் இருந்தால் வேணால் நான் சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க அப்படின்னே. ஒருவேளை நீ சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் உங்கள் அண்ணே சொன்னால் அண்ணே சான்ஸே இல்லை அப்படின்னே. ஏன்டா அப்படின்னே. எங்கே பாரு, அவன் வந்துட்டு பிஸ்னஸில் வந்துட்டு எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன். அவன் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது நீ வாரண்ட்டே இல்லாமல் உள்ளே போகணும். வாரண்ட் வந்துட்டு கேட்டால் அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாரண்ட்டே இல்லாமல் நீ தெரியாமல் உள்ளே போய் அங்கே உள்ளே போய் ஏதாவது மிஷன் மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், அது வந்துட்டு ஹோட்டலுக்கு தான் பெருசாக வந்துட்டு ஆபத்து. இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆனால் கூட வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு பெரிய இதாகிக்கிறோம் அந்த இஷ்யூவை. அது எப்படி என் பிஸ்னஸ்குள்ளே அப்படி போலீஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது பெரிய பிடிங்கி மாதிரி பேசுவாரோன்னே. ஒருவேளை இன்கேஸ் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நானே உள்ளே போகிறேன், நானே உள்ளே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரேன் அப்படின்னோடனே எனக்கு கிடச்சிருச்சே அப்படின்னே. என்ன சொல்கிறேன் அப்படின்னே. எப்படி என்ன ஏது அப்படின்ட்டு திணறானா. டேய், நான் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேனே அப்படின்னு. போலீஸ்டியா வாரண்ட் வாங்கினியா, எப்படி கிடச்சிச்சு? அங்கே அவனுக்கு தகவல் போயிருக்கும்ல. லூஸா நீ, அறிவில்லை, நீ வாட்டுக்கு வாரண்ட் வாங்கியிருக்கான், உள்ளே இருக்க யாராவது போய் அவனுக்கு தகவல் சொன்னோடனே என்னென்னா அவ்வளோக்குமா முட்டாள்னு நினச்சேன் அப்படின்னு. அப்புறம் வாரண்ட்டே இல்லாமல் அவனை பிடிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழி? அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறான். நானும் அவனை வந்து பேக்ரவுண்ட் வந்துட்டு 2-3 இது வந்துட்டு கேட்டு பார்த்தேன். அவனை பற்றி எதுவுமே தகவல் தெரில அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எப்படி போவ அப்படின்னு. வேறு எப்படி உங்கள் ஹோட்டலுக்குள்ளே தான் அப்படின்னு. லூஸு மாதிரி பேசாத, எங்கள் அண்ணன் விட மாட்டானே. உங்கள் அண்ணன் விட்டுட்டான் அப்படின்னு.
என்ன சொல்கிற? உங்கள் அண்ணன் உள்ள பெர்மிஷன் எங்களுக்கு தந்துட்டார் உள்ளே வர்றதுக்கு. அப்புறம்னே சீரியஸாவா, உண்மையாவா, ப்ராமிஸாவா? என்னால் எல்லாம் ஒன்று தானடா. அப்படின்னே இல்லை எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சீரியஸாக எங்கள் அண்ணன் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தானே? அஃப்கோர்ஸ் அப்படின்னு. சீரியஸாக அக்கா சீரியஸாக அப்படின்னே எப்படி? அப்புறம் அதெல்லாம் டேலண்ட் அப்படின்னோடனே கிழிச்ச டேலண்டெல்லாம் இருக்காது, வேணா பொண்டாட்டி கேட்டிருக்கான்றதுல தந்துடுவானு வாயை உடச்சிருவேன். ஏதாவது தேவையெல்லாம் பேசணுன்னே அப்புறம் என்ன காரணத்துக்கான தந்திருப்பான்னு நினைக்கிறேன், நீயே சொல்லணுன்னே. அது நான் வந்துட்டு இப்படி ஒரு அந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் சொன்னேன், அதனால தந்திருக்கேன். கிழிச்ச அவன் வந்துட்டு அதுக்கெலாம் தந்திருக்க மாட்டான். பொண்டாட்டி கேட்குறான்றதுக்காண்டி உடனே கொடுத்துருப்பானு, நீ வாயை மூடு அப்படின்ட்டு 2 பேர் சண்டை போட்டே இருக்குங்களா. உடனே வந்துட்டு சரி சரி வாயை மூடுவேன் முடியாது அது கேட்டுற போகுது அப்படின்னே. சரி சரி இப்போ உண்மையிலே தந்துட்டானா? அப்படின்னே ஆமாம். எத்தனை பேருக்கு? நீயும் உன் அசிஸ்டண்ட் போகிற மாதிரி இருக்குன்னு. உன் அசிஸ்டண்ட் வேணும், அதுக்கு இந்த மாதிரி இன்டர் போயிட்டு வரலாம் அப்படின்னே. இல்லையே அப்படின்னே. அப்புறம் என்ன, அது அரௌண்ட் ஒரு 10 பேருக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கேன்னே. சீரியஸாக என் அண்ணன் வந்துட்டு தந்தானா அப்படின்னே. ஆமாம் கேட்டு வாங்கிட்டேனே. அந்த பாரு, அவன் வந்துட்டு 2 பேருக்கு தரதே அதிசயம், 10 பேருக்கு தந்திருக்கான். அதுவும் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளே வந்துட்டு மஃப்டியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நீ கேட்டுருந்துருப்ப. எப்படி மிஷன் மாதிரி தான் கேட்டுருந்துருப்ப. ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கே பெர்மிஷன் தரணும்னா கண்டிப்பாக பொண்டாட்டின்ற ப்ரிவிலேஜுக்காண்டி தான் தந்திருக்கானே. சரி நீ பொத்து அப்படின்னோடனே. என்ன ஒத்துக்கோ, ஆமாம் அதுக்கு தான் தந்தாருன்னு ஒத்துக்க வேண்டியதானே. நீங்கள் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக காமிச்சிக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது சரி அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு. முடியவே முடியாது, கிடையாது, நான் தரமாட்டேன் அப்படின்னு. என்ன நான் வந்து கஷ்டப்பட்டு அவன் லூப் ஹோலெல்லாம் கண்டுபிடிச்சி நான் வந்துட்டு உங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசி வாங்குவேன், நீ அசால்ட்டாக வரியா, போடா நான்லாம் தரமாட்டேன் அப்படின்னே. என்ன நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம்? ஆமாடா அப்படி தான் பழகிருக்கோம் அப்படின்னு. ப்ளீஸ் அப்படின்னு. வேணா உங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்டுக்கோ, அவன் கண்டிப்பாக தரமாட்டான்னு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, உங்கள் அண்ணன்ட்ட வேணால் கேட்டுக்கோ. உங்கள் அண்ணன் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தா நீ உள்ளே பாப்பா. நான்லாம் வந்துட்டு உங்கள் அண்ணன்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வந்திருக்கேன். நான் வந்துட்டு ஒன்றை வந்துட்டு நான் எங்கள் குரூப்பில் விட மாட்டேன். என்ன அப்படின்னு. நோ வே அப்படின்னே. சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னைக்கு போகிறீங்கன்னொடனே. அவன் இப்போதைக்கு உள்ளே போக மாட்டான். ஸோ உள்ளே போகிறப்போ வந்துட்டு நாங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ளே போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே பார்க்குறாங்க, என்னாச்சு சார் என்னன்னே. இல்லை ஒரு கேஸ் விஷயமாக தான் வந்துட்டு விசாரிக்க வந்தேன்னே. ரொம்ப சீரியஸ் இஷ்யூவா சார்னே. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு. இல்லை ரொம்ப அறக்க பறக்க ஓடி வந்தீங்க அதான் கேட்டேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதுக்கு அதுக்கு மேலே இது பெருசாக சொல்லிக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வேகமாக வந்துட்டு போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே அவரோட ஸ்டேஷனுக்காக போகிறாரு. ஜங்குக்கோட ஆஃபீஸ் தான் போயிட்டு டே அண்ணா அப்படின்ட்டு வேகமாக வந்துட்டு உள்ளே போகிறாரா. உடனே வந்துட்டு பார்க்குறாரு, என்னடா கதவை தட்டிட்டு வரணுன்ற அறிவு மாதிரியே இல்லையாடான்ற மாதிரி பார்க்கும்போது என்னடா அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதான் சும்மா கேட்க வந்தேன்னொடனே. என்ன ஹெல்ப்பு? இல்லைடா அது வந்துட்டு ஒரு 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 கேஸு. சரி அந்த கேஸுக்கு அது கடைசியாக எங்களுக்கு ஒரு ப்ரூஃபு அது மாதிரி கிடச்சிருக்குது வந்துட்டு உன்னோட ஹோட்டலில் கனெக்ட் ஆகுது அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. ஏன்டா எல்லோரும் அங்கேயே வரீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அதுக்கு அப்படின்ட்டு ஏதோ தெரியாத மாதிரியே சொல்கிறாரா. அர்ஜுன் பார்க்குறான், எப்படி பாரு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி சொல்கிறான், கல்லூனி வாங்க அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சாலும் சரி இருந்தாலும் இவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் தானே உள்ளே வர முடியும் அப்படின்றதுக்காண்டி. இல்லைண்ணா அந்த அக்யூஸ்ட்டை பிடிக்கணும், அதான் பெர்மிஷன் மட்டும் கூட அப்படின்னு. சான்ஸே இல்லை முடியாது அப்படின்னு. என்னண்ணா நம்ம அப்படியாண்ணா நான் அதுவும் சரி என்ன தம்பின்னு கூட கொடுக்காத, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கடமையை செய்கிறதுக்காண்டி கொடுறானான்னு நீ எந்த விளக்கமாற வேணாலும் செய், எனக்கு தேவையான நான் எது கொடுக்கணும், என்னோட இப்படி உனக்கு நான் பெர்மிஷன் கொடுத்து என்னோடய ஹோட்டல் பேரெலாம் கெடுக்க மாட்டேன் அப்படின்னே. அட்டப்பாவி ஏதோ வந்துட்டு கடமை கண்ணிய கட்டுப்பாடு கன்றாவின்னு பேசுகிறான், அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டே அண்ணா ப்ளீஸ்டா அப்படின்னே.
முதல்ல இது பாரு மரியாதையாக பேசுகிறியா, டே அண்ணாவா, என்னடா உனக்கு அண்ணா தம்பியா அப்படின்னோடனே, சரி சரி அண்ணா ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்கண்ணா அப்படின்னே. முடியாது, என்னண்ணா நீ சொன்னதுக்கு நான் ஒழுங்காக மரியாதையெல்லாம் பேசினோடனே, டேய் மரியாதை கேட்டு வாங்குற அளவுக்கு ஆடா நடந்துக்கோனே. சரி நான் இனிமேல் நல்லா பேசுகிறேன்னா கொஞ்சம் பெர்மிஷன் கொடுறான் அப்படின்னோடனே, முடியாது தம்பி, அது பெரிய பேர் வந்துட்டு அவ பேர் ஏற்படுத்தி கொடுத்துருவோன்னே. அப்படியே வந்துட்டு பார்க்குறோம். சரி அப்போ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் கொடுக்குறா அப்படின்னே. என்னடா கொடுத்தேன் அப்படின்னே. அதான் நான் தான், நீ தான் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் உள்ளே வந்துட்டு மிஷன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குற, எனக்கு மட்டும் எதுக்குடா கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவன் முழிச்சு பார்க்குறேன். என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, கோழி திருட மாதிரி பார்க்காதரா சொல்லு அப்படின்னோடனே, என்ன அப்படின்னோடனே, சொல்கிறா நீ வந்துட்டு என்ன பண்ணன்றதை எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ ஒழுங்கா சொல்லு அப்படின்னோடனே. நான் என்ன பண்ணேன், டேட்டு எப்பட்றா அப்படி நடிக்கிற, பச்சை போய் பேசாதடா, பச்சை போய் உன் பொண்டாட்டி வந்துட்டு பர்மிஷன் கேட்டிருக்கா, இப்படி உள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்றதுக்கு உடனே வந்துட்டு மண்டே ஆட்டி இருந்திருக்கு, இப்போ மட்டும் எப்பட்றா எனக்கு மட்டும் என்ன உனக்கு அப்படி இருக்கணும்னே. இல்லையே யார் சொன்னானே, உன் பொண்டாட்டி தான் சொன்னானே. அவர் பார்க்குறாரு, அட்டி அப்படியே மாட்டி விட்ட, இவன்கிட்ட போய் இதுக்கு நீ சொன்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்ருக்காரு. கோழி திருட மாதிரி முழிக்க சொல்கிறா அப்படின்னே. அது வந்துட்டு ஏதோ ரொம்ப சீரியஸான விஷயம். நான் என்ன சிரிப்பு வர விஷயம் நான் சொன்னேன், எனக்கும் சீரியஸ் விஷயம் தான் நான் சொன்னேன், எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்னோடனே. சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, அது இப்போ எனக்கு நீ பெர்மிஷன் கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு. இப்போ வந்துட்டு இல்லைன்னு சொன்னால் அப்போ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் கொடுத்துருக்க அப்படின்ட்டு மறுபடியும் சண்டை வரும்ன்றக்காண்டி, இல்லை முடியாது அப்படின்னே. எதுக்கு முடியாது, ஏன் முடியாதுன்னு. அதான் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், இல்லை எத்தனை பேருக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறது அப்படின்னே. இப்போ என்ன பண்ணலான்ற, எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரே கேஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீ அவள் வருவா, நீ அவகிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கிக்கோ அப்படின்னே. என்ன பெர்மிஷனோட, அவங்க டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி நீங்கள் வேணால் வந்துட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. டேய் உனக்கே நியாயமாக இருக்காடா, கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னே. முடியாதுன்னு, பொண்டாட்டிக்கு நான் மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறதுல உனக்கு என்னடா வலிக்குது, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துருச்சு போகிறாரா. டேய் கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், ஹெல்ப் பண்ணவே மாட்டேனோடனே. டேய் புரிஞ்சுக்கோறான், வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு போயிட்டாரா. உடனே வந்துட்டு பார்க்குறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு என்னென்னா நிறைய போலீஸ் உள்ளே வர வந்துட்டு சந்தேகமாக இருக்கும். உங்ககிட்டயே வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் நீங்கள் வந்துட்டு உள்ளே கூட்டு வரதா வந்துட்டு பெர்மிஷன் வாங்கி வந்திருப்பீங்க. அதுவே அவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்குது. ஒருவேளை வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த ஹோட்டலில் வந்துட்டு தங்குறதுக்கு சேஃப் இல்லை, நிறையா அக்யூஸ்டெல்லாம் உள்ளே வராங்கன்ற மாதிரி பேர் கெட்டு போயிருந்து தான் அவர் வந்து பயப்படுறாரா. உடனே வந்துட்டு சரி இப்போ இவன் வேறு கோச்சுக்கிறானே, வேணால் பெர்மிஷன் தரலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பார். சரி நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துருப்பார். அப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வந்துட்டு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்படி அவர் பார்க்குறாரு, என்ன இப்போ ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டேஷன்லேருந்து பார்க்குறாரு. என்ன அப்படின்ட்டு கேட்டோன்னே, சரி நீயும் வேணா வந்துக்கோ அப்படின்னோடனே. என் தேவையில்ல ஒன்றுன்னு. இல்லைடா புரிஞ்சுக்கோ, இப்போ நான் இத்தனை போலீஸை நான் உள்ளே விட்டேன்னா அப்போது இங்கே கஸ்டமர்ஸ்க்கெலாம் எங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும்னடா அப்படின்னோடனே. அவனுக்கும் நியாயமாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே. சரி நீ தப்பாக நினச்சிக்காதடா, உண்மையாலே தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நம்பிக்கையெல்லாம் போயிடும், நிறைய அக்யூஸ்ட்லாம் இருக்காங்க, போலீஸ் வந்து இத்தனை பேர் வந்து பிடிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்க சேஃப்டியை நினச்சி கொஞ்சம் பயப்படுவாங்கடா அதான் அப்படின்னோடனே. சரி புரியுது அப்படின்னோடனே. சரி கோச்சுக்காத அப்படின்னோடனே. சரி சரி வச்சிடவா அப்படின்னே. வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி அவன் சொல்கிறது நியாயம் தானே, அதனால் அப்படின்ட்டு அர்ஜுன் பெருசாக கண்டுக்க மாட்டான். நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்களா இவ்வளோ நாளாக வந்துட்டு அவன் எத்தனை தடவை அந்த ஹோட்டலுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தனால வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு இப்படி இன்னும் ஒரு 3 டேஸில் வந்துட்டு அங்கே போகிறான் அப்படின்றதுனால வந்துட்டு நீங்கள் வேக வேகமாக வந்துட்டு இப்படி ஜங்குக்கிட்ட வந்துட்டு நைட்டே ஃபோன் பண்ணியிருந்திருப்பீங்க. இல்லைங்க இப்படி நாங்கள் வர போகிறோம், எங்களுக்கு உள்ளே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னோடனே. சரி வாங்க நான் உள்ளே வந்து ஏதாவது சொல்லிடுறேன் அப்படின்னே. சரிங்க எங்களுக்கு அங்கே வந்துட்டு இந்த
ரூம் பாய் ஒர்க் அந்த மாதிரி கூட இவங்க பார்ப்பாங்க. நாங்கள் எல்லோரும் அங்கேயே தான் வந்துட்டு ஒரு மாதிரி மாறு வேஷத்தில் இருப்போம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய அக்யூஸ்ட் அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அர்ஜுன் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வர்றாரா, உடனே வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இல்லை எதுவும் சொல்லுங்கள், எதுவும் சொல்ல வந்தீங்கன்னொடனே இல்லை ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் வாங்க, வரும்போது நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க்கு அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அது நாங்கள் ஒரு காலையில் ஏர்லி மார்னிங்காகவே வந்துடுவோம், ஏன்னா நாங்கள் வர்றது தெரியக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்னே சரி தனித்தனியாக தான் வருவோம் அப்படின்னோடனே அப்போது நீங்கள் வந்துட்டு நான் ஒரு ரூம் தரேன், நீங்கள் அந்த ரூமில் போய் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு கால் கட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்குமே வந்துட்டு இப்படி ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பார். அதாவது ரூம்னால் வந்துட்டு நார்மல் தங்குற ரூம் கிடையாது, இந்த மீட்டிங் ஹால்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ரூம் தான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்களும் சொல்லியிருந்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு சொல்லியிருந்ததுனால வந்துட்டு உங்கள் கூட நீங்கள் கூப்பிட்டு போகிற ஆளுங்களாம் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துருந்துருப்பாங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனோடனே ஏர்லி மார்னிங்காகவே எல்லோரும் தனித்தனியாக வந்துட்டு வரதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் புரியல. ஏன்னா அப்பாயின்மெண்ட் இல்லை, ப்ரீவியஸாக எந்த இதுவும் புக்கிங்கும் அவங்க பண்ணல, திடீர்னு வராங்களே அப்படின்னோடனே இப்படி கேட்கும்போது வந்துட்டு அதில் ஒரு பர்சன் வந்துட்டு இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை அப்படி ஒரு மீட்டிங் இருக்குது நாங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னோடனே மீட்டிங் எங்களுக்கு எந்த மாதிரியும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் இருக்கவங்க சொன்னோடனே லாஸ்ட் மினிட் மீட்டிங் இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டாக சொன்னோடனே இல்லை இல்லை சார் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா இப்படி மீட்டிங் ஹாலில் வந்துட்டு புக்காக எழுதியிருக்கா. அவங்க பார்க்குறாங்க இது லிஸ்ட்லே இல்லை, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு சரி ஒரு வேளை இருக்க மாட்டுக்கும், நம்மளுக்கு தகவல் சொல்லாமல் ப்ரைவேட்டாக ஏதாவது புக் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அதை எதுவும் பெருசாக கண்டுக்கலைன்னா வந்துட்டு நிறைய மேலேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்தே இந்த ஆர்டர் வந்துருந்துருக்கிறத பார்த்தோன்னே சரி நம்ம எதுவும் வேணாம், கேட்டுக்க வேணாம், தலையிட்டுக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு பர்சன்ஸாக அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் இப்படி பார்க்குறாங்க அந்த இடத்த சுற்றி. அது பயங்கரமாக கிளாசிக்காக இருக்கா, அப்படி சுற்றி பார்க்குறாங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்பா பயங்கரமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்திருந்திருப்பீங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபுல் கவர்டாக தான் வந்திருந்திருப்பீங்களா, அதாவது மாஸ்க்கெல்லாம் போட்டு நார்மலாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்படி பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு வராரு. இப்படி ஜங்குக்கு வரதை பார்த்தோன்னே எல்லோரும் உட்காந்துருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க யார் இவர் அப்படின்னோடனே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இவர் தான் அந்த ஹோட்டல் ஓனர் அப்படின்னோடனே டக்குன்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே வந்துட்டு இல்லை அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே இல்லை இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு மிஷனுக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல்லலாம் பெர்மிஷனே கிடைக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும், ஸோ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோடனே இல்லை அப்படி உங்கள் மேடம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இப்படி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது ஸோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, அதனால தான் அப்படின்னே ஓகே ரொம்ப தேங்க்ஸுங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொன்னேன். இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவருக்குன்னு உட்காருவாங்களா அந்த இடத்துல உட்கார இவங்களாம் வந்துட்டு இந்த சைட்லலாம் உட்காந்துருக்காங்களா. அப்போ வந்துட்டு இப்படி நீங்கள் தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இப்படி இப்படி இஷ்யூ இருக்குது, இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஓவராலாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு அவர் ஜங்குக்கு சொல்கிறாரு, நீங்கள் இப்படி கேட்டிருந்தீங்களே இங்கே மாறு விஷயத்தில் வேலை பார்க்குறதுக்கு, ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி சில ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே மீட்டிங் அட்டன் பண்ண மாதிரி தானே வந்துட்டு நீங்கள் ஒரு இதில் வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லா ரூமுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம் தான். இங்கே இருக்கிறனால வந்துட்டு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ரூம் பாய்ஸ், இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ரூம் பாய் மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணால் போதும். அப்பப்போ வந்துட்டு நீங்கள் நடந்துக்கோங்க, ரூம் பாய் கெட்டப் போட்டு ஃபுல்லாக மாஸ்க் போட்டு நடந்துக்கோங்க அப்படின்னே ஓகே அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ண முடியுமோ எனக்கு தெரியல, நீங்கள் எப்படி அண்டர் கவரில் இருப்பீங்களோ ஸோ நடந்துக்கோங்க, பட் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு ஓகே நாங்கள் அது பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு இப்படி ஓகேன்றாங்க. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன்,
இந்த ரூமில் இருக்கிறவங்களுக்காண்டி உங்களை வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு ஹோட்டல்லேருந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் கூப்பிட்ருக்கோம். நீங்கள் வேறு ஹோட்டல்லேருந்து வந்து ரூம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாலே ஷூர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்குலாம் ஒரு வேலை கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன வேலைன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவரே பார்க்குறீங்களா குறுகுறுன்னு. உடனே வந்துட்டு அவர் நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரா. நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு இந்த மனுஷன் இப்படி தலையாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஏதோ சொல்ல வர்றாரு போல் அப்புறமேல் கேட்டுக்கலான்ட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போது வந்துட்டு எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்ன வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவ்வளோ நேரம் வெளியே இருந்து கேட்டுட்டு வந்துட்டு டக்குன்னு கதவை திறந்துட்டு இப்போ நான் என்ன வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஆள் கேட்குறாரு. இப்போ வந்துட்டு இவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் பேசுவார். அதுக்கப்புறம் ஜங்குக் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர் இருப்பார், போலீஸ். அவரை பார்த்தா பேசியிருப்பாரா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு மாஸ்க் கழட்டி பார்த்தா அது வந்துட்டு அர்ஜுன். என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் நான் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷனை பார்க்குறீங்க. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறாரா. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் காம் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படின்ட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு கமிஷனராக இருக்கேன் அப்படின்னே அவர் வந்துட்டு பார்க்குறாரா. உடனே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு எப்படி அதை இது பண்ணுறது தெரியல. அங்கே இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு இவரும் எனக்கு எந்த ஒர்க்குன்னு சொல்லினோடனே உங்களுக்கு நீங்கள் ரூம் பாய் தான் பார்க்குறேன்னா பாருங்கள், இல்லை என்ன ஒர்க் வேணுன்ற மாதிரி கூட உங்களுக்கு ரூம் பாய் பார்க்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா என்ன ஒர்க்குன்னு என்ன சொல்லுங்கன்னே. அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அவருக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு திணறாரா. உடனே வந்துட்டு இல்லை இவர் என் கூட தான் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கே தனியாக இதை பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அவரும் தலையாட்டிட்டார். சுற்றி இருக்கவங்களும் ஓகே, அவங்க 2 பேரும் ஹையர் ரேங்க்கு அப்படின்றனால அவங்க என்ன ஒர்க் பார்க்க போகிறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஃபுல்லாக சிசிடிவி கண்ட்ரோல்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஃபுல்லாக செக் பண்ணுறோம். சிசிடிவி கண்ட்ரோல் ப்ளஸ் அடுத்து என்னென்ன மிஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணோன்னே சரிங்க மேடம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க இப்படி ஜங்குக்கை பற்றி சொல்கிறீங்க. அடுத்து இவங்களுக்கு ரூம் ஸ்டே பண்ணணுன்னே இந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே இவங்களுக்கு தான் அப்படின்னே நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. ஃப்ளோர் ஃபுல்லாமா நீங்கள் என்ன நினச்சிருந்துருப்பீங்கன்னா ஒரு 2 ரூம் தருவார் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. பார்த்தா அந்த ஃப்ளோர் வந்துட்டு அது ஒரு 10 ரூம் கிட்ட இருக்குமா. நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா. ஆமாம், அவங்க எல்லாேருக்கும் தனியாக இந்த ஃப்ளோரையே வந்துட்டு நான் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், இல்லைனா ரூம் வந்துட்டு கொஞ்சம் மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேறு ரூம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்களுக்குலாம் ஷாக். ஏன்னா வரும்போதே பார்த்துருந்துருப்பாங்க. எப்பா எவ்வளோ பெரிய ரூமுன்ற மாதிரி தான் பார்த்துட்டே வந்துருந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு இப்படி சொன்னோடனே வந்துட்டு அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி வாயடிச்சு போயிட்டாங்களா. நீங்களுமே ஷாக் ஆகிட்டீங்க, அர்ஜுனுமே ஷாக் ஆகிருப்பேன். ஏன்னா அர்ஜுன் வந்துட்டு நினச்சிருக்க மாட்டாங்க ஒரு 2-3 ரூம் தருவான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளோரையே வந்துட்டு கொடுத்தோன்னே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குமா. சரி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நீங்கள் உங்கள் ரூம் போகிறனா போங்க, இல்லைன்னா ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு. இல்லை நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னே சரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போகிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க அவர் போகிறதப்போ வந்துட்டு லைட்டாக அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாரா. உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த சைடு அர்ஜுன் பார்த்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஐயா ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படி பண்ணாத அப்படின்னு நீ பொத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறத வந்துட்டு அவங்க பார்த்துட்டு என்ன வச்சு மேடம் எதுவும் பிரச்சனையானோடனே என்ன பிரச்சனை இல்லை சார் அதை சொன்னார்னோடனே இல்லை இப்படி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்படின்னே ஆமாம் மேடம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி அப்படின்னே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், அவன் எப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ஃபுல்லாக ஏலேருந்து இசட் வரைக்கும் நல்லா வாட்ச் பண்ணணும் அப்படின்னே ஓகே மேடம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி நீங்கள் ரூம் போங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே சரிங்க மேடம் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாேருக்கும் வந்துட்டு அவங்க ரூம் போயிட்டாங்க. இங்கே வந்துட்டு அர்ஜுன் ரூமுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஏன்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி நீங்கள் அர்ஜுன் ரூமுக்கு போயிட்டு என்ன அர்ஜுன் பண்ணலாம் அப்படின்னே அதான் நீங்கள் சொல்லியிருக்கேன் இங்கே தான் வரான்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவனை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம். இங்கே ஏதாவது சஸ்பீஷியஸாக இருந்தால் நம்ம அதையும் பார்ப்போம். அப்புறம்
பார்க்கணும். யார் யார் இங்கே தங்கியிருக்காங்கன்ற லிஸ்ட்டை பார்ப்போம். ஏன்னா இவன் அக்யூஸ்டே இப்படி ஜாலியாக வரும்போது வேறு ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். அப்புறம் சிசிடிவியை செக் பண்ணலாம் அப்படின்னோடனே அதை தான் எனக்கும் தோணுது. எனக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று தோணுது, ஸ்டாஃபோட பேக்ரவுண்டே நம்ம செக் பண்ணலாமான்னு தோணுது. அப்படின்னோடனே ஸ்டாஃப் எங்கள் அண்ணன் நல்லா பார்த்து தான் எடுத்து வச்சுருப்பான். சரி நம்ம பார்ப்போம் ஸ்டாஃபோட பேக்ரவுண்ட்ஸு அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டு கால் வருது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தா அவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே அப்படின்ட்டு இவன் பக்கத்துலன்னு சொல்கிறான்னா நீ பொத்து அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு காம் பண்ணிட்டு சொல்லுங்கங்கன்னொடனே பிஸியாக இருக்கீங்களான்னு. இல்லை இங்கே அர்ஜுன் அப்படின்ட்டு நீங்கள் வாயை மூட்டு அர்ஜுன் கூட இருக்குன்னு சொல்லுவார். அதாவது மாமான்னு தானே சொல்லணும். அதனால் வந்துட்டு அர்ஜுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை அர்ஜுன் மாமா கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே அவன் பார்க்குறான். அங்கே என்ன பண்ணுற அப்படின்னோடனே அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இவர் கூட என்ன பண்ணுவான், வேலையை தான் பண்ணுவான்ட்டு. இல்லைங்க ஒர்க் விஷயமாக பேசிகிட்டு இருக்கோன்னே. ஓ அப்படியா, சரி பேசி முடிச்சிட்டேன்னா ரூம் நம்பர் 901க்கு வந்துடு அப்படின்னோடனே 901ங்க அப்படின்னோடனே ஆமாம் சரி சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவன் கேட்குறான் என்ன அப்படின்னோடனே இல்லை அவன்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் 901க்கு வந்துட்டு வர சொன்னார் அப்படின்னோடனே அந்த ரூமுக்கு வர சொன்னான் நான். ஆமாம் அப்படின்னே ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னே எதுவும் உள்குத்து இருக்காடா அதெல்லாம் கிடையாதுன்னொடனே ஏதாவது சொல்லி தொலைடா இருந்தாருனே ஏச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு சொல்லியிருந்திருப்பாரு இப்படி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஹேனை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஜங்குக்கார அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அவர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரா. ஸோ அதனால் வந்துட்டு அர்ஜுன் தான் வந்துட்டு இப்படி கால் பண்ணுறான். அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னே என்ன சொல்லு அப்படின்னே இல்லை எனக்கு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அவர் எடுத்து கொடுப்பாரு. அப்போ சொல்லியிருப்பார் அர்ஜுன் இப்படி யாருக்குமே தெரியாமல் கான்ஃபிடென்ஷியலாக பண்ணி கொடுங்க அப்படின்னே சரி அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் தானே. ஸோ நிறைய ஆக்சஸ் இருக்குமா. இவர் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து அர்ஜுனோட ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு உட்காந்து 2 பேர் பயங்கரமாக வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கிளாரிஃபை பண்ணுவீங்க என்ன அதில் பிரச்சனை எப்படி ஏதுன்னு பண்ணிகிட்டே இருப்பீங்க. ரூமுக்கு வந்துட்டு சாப்பாடு அதுவே வந்துடும். இப்படி அர்ஜுன் சொல்லுவான் இது சாப்பிட்டு பண்ணலான்னு. இல்லை இருக்கட்டும்னே விந்திரிச்சு போகணும் லேட் ஆகிடணுன்னே இல்லை ரூமுக்கே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னோடனே ஓகே சார் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நீங்கள் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம வாட்டுக்கு உள்ளே குதிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை கூட இருக்கவங்களாம் அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் கூட நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்றனால வந்துட்டு நல்லா பிளான் ஆகிட்டு போவோன்ட்டு நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ரூம்குள்ளேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்களா. அதனால் உங்கள் கூட வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே ரூம்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. அப்போது வந்துட்டு இப்படி அர்ஜுன் வந்துட்டு சாப்பாடை டோருக்கே வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நீங்கள் அவங்களுக்கும் பண்ணிடுறா அப்படின்னோடனே சரி நான் போய் அவங்க ரூமில் போய் ஒவ்வொரு ஆள்கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன்னே எதுக்கு காலையிலே பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு ஆளுக்காக வந்துட்டு கால் பண்ணிட்டு இப்படி நீங்கள் இப்படி பண்ணால் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும் அப்படின்னோடனே சரிங்க மேடம் நாங்கள் பசிச்சா சாப்பிட்டுக்குறோன்னே நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நம்ம இனிமேல் தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்களா. உடனே அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு உங்களோட ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் இங்கே சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது இன்னையோட எபிசோட இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இது யூஸ்ட் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்டு கம்மியாச்சு கேளுங்க. ஜஸ்ட் அ ஸ்டோரி, ஜஸ்ட் இமேஜின், டோன்ட் பி அடிக்டட். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி ஒரு மாதிரி லேக் அடிக்கையோ என்ன இந்த அக்கா இந்த அளவுக்கு போரிங்காக போகுதுன்ட்டு நினைக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சில எலமெண்ட்ஸ்லாம் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஓகே அவ்வளோதான். பை பை டேஸீஸ்.